வெல்கம் பேக். தப்பு பண்ணதுக்கு தண்டனையா தான் ஜெயிலுக்கு அனுப்புவாங்க. ஆனா ஜெயிலே தண்டனை கொடுக்குற இடமா இருந்தா அந்த அளவுக்கு மோசமான சிறைச்சாலைகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ரஷ்யாவுடைய ரொம்பவே மோசமான ஒரு சிறைச்சாலைனா அது இந்த பிளாக் டால்ஃபின் பிரிசன் தான். இது ஒரு ஹை செக்யூரிட்டி பிரிசன். ஆமா, கஜகஸ்தானுடைய பார்டர்ல தான் இந்த பிளாக் டால்ஃபின் பிரிசன் கட்டப்பட்டிருக்கு. இது ரஷ்யாவுடைய பழங்காலத்து சிறைச்சாலை. ஆனா மோசமான விஷயம் என்னன்னா, அங்கிருந்து தப்பிக்கணும்னா இறக்குறது தவிர வேற வழியே கிடையாது. அதான் ஒவ்வொரு கைதிகளுடைய தலையெழுத்து. ஏன்னா பிளாக் டால்ஃபின் அடைக்கப்படுற கைதிங்க எல்லாரும் மரண தண்டனைக்கு உட்பட்டவங்க. இங்க 700 கைதிகளுக்கு மேல உண்டு. அவங்க மொத்தமா செஞ்ச கொலைகள் மட்டும் 3500 மக்களை. அப்படின்னா ஒருத்தன் சராசரியா 5 பேரை கொண்டிருக்கான். கொலைங்க மட்டும் இல்ல, தீவிரவாதிங்க, வெறி பிடிச்சவனுங்க, அதாவது மனுஷன் மாமிசத்தையே தின்னவனுங்க, குழந்தைங்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சவனுங்களும் அடங்கும். 50 சதுரடி ரூம்ல 2 கைதிங்க அடைக்கப்பட்டிருப்பாங்க. அது 3 லேயர் ஸ்டீல் டோர்னால பாதுகாக்கப்படும். அந்த செல் 24 மணி நேரமும் சர்வேலன்ஸ் கேமராவால கண்காணிக்கப்படுது. அதோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ரவுண்ட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. மோஸ்டா கைதிங்க அந்த செல்லை விட்டு வெளியே போகவே அனுமதி கிடையாது. அப்படி போனா கண்ணை கட்டி இப்படி குனிய வச்சு தான் கூட்டிட்டு போவாங்க. ஏன்னா சுத்தி அந்த பில்டிங் எந்த தோட்டத்தில் இருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு. அல்டிகுடாட் எல் சல்வடாருடைய மிக ஆபத்தான சிறைச்சாலை தான் இது. ஏன் ஆபத்தானதுன்னா, உலகத்துடைய 2 மோசமான கேங் MS-13 பரியோ 18 கேங். இங்க இருக்கிற கைதிங்க எல்லாரும் அந்த கேங்கை சேர்ந்தவங்க மட்டும்தான். கேங் மெம்பரா இல்லாதவங்களுக்கு சாவு எப்போ வரும்னே தெரியாது. அதனாலே 2004 இருந்து 2015 வரை இந்த கேங்கை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. சில நேரங்களில் கேங் மெம்பரா இருக்கிறது மட்டும் போதாது. ஏன்னா அங்க வாழ்ற சூழ்நிலை ரொம்பவே மோசமானது. 700 கைதிகள் இருக்கக்கூடிய இடத்துல 2500 கைதிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. அதுவே சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்குமான தகராறு பெரிய கலவரமா மாறக்கூடும். சாதாரணமா இல்ல, சாகுறவரை அடிச்சே கொண்டுருவாங்க. அந்த கலவரத்துக்கு நடுவில் பிரிசன் ஆஃபீஸர்ஸ் போகவே பயப்படுவாங்களாம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ அந்த பிரிசன் கவர்மெண்ட்னால நடத்தப்படல, கேங் மெம்பர்ஸ் கண்ட்ரோல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ரவாண்டால உள்ள கீதாராமன் சென்ட்ரல் ஜெயில் தான். 1300 பேர் இருக்கக்கூடிய ஜெயில 7000 இருந்து 8000 கைதிகளை வலுக்கட்டாயமா அடைச்சு வச்சிருக்காங்க. அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த இடம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு. அங்க படுக்க சின்னதா ஒரு இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். கைதிங்க முக்காவாசி நேரம் நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. மெடிக்கல் கேருங்கிறது கிடையவே கிடையாது. நிறைய கைதிங்க நோயினால பாதிக்கப்பட்டு இறக்குறது உண்டு. எப்படின்னா, அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்காதனால ஒரு நாளைக்கே 6 இருந்து 7 கைதிங்க இறந்து போவாங்களாம். காலில் அடிபட்டு அது ஆறாத காயமாயிட்டா காலை வெட்டிக்க தான் செய்யணும், மருத்துவம்லாம் பார்க்க மாட்டாங்க. அதை விட அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, பசியினால சக கைதிகளையே கொன்று சாப்பிட்றதும் நடக்கும். இது ரொம்பவே மோசமான விஷயம். அங்க உள்ள பிரிசன் கார்ட்ஸ் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க, இந்த கைதிகள்லாம் அடிமைகளுக்கும் கீழேன்னு. லாஸ்ட் இயர் மட்டும் 2000 கைதிகள் ரவாண்டா சிறைச்சாலையில இருந்திருக்காங்க. அதுல முக்காவாசி கீதாராமா பிரிசன்ல உள்ளவங்க தான். இது நிஜமாவே ரொம்ப மோசமான ஒரு ஜெயில் தான். பேங்காக் பிரிசன் உலகத்திலே ரொம்ப மோசமான ஒரு பிரிசன்னா அது இதான். ஏன்னா அங்க இருக்கிற அதிகபட்சமான கைதிங்க சுத்தி பார்க்க வந்த டூரிஸ்டர்ஸ் தான். கிட்டத்தட்ட 2020 வரை 15000 ஃபாரின் டூரிஸ்டர்ஸ் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட டூரிஸ்டர்ஸ்லாம் கொல்லன்னு பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சா அதான் இல்ல. தப்பான புத்தகம் படிக்கிறது, 5 பேர் ஒரே ரூம்ல தங்குறது, சாண்ட்விச்சை பப்ளிக்ல சாப்பிட்றதெல்லாம் அவங்கள பேங்காக் பிரிசனுக்கு ஈஸியா கூட்டிட்டு போயிடும். ஆனா இந்த சிறையில வாழ்றது ஈஸியே கிடையாது. கைதிங்க முதல் 3 மாசத்துக்கு செயின்னால கட்டப்பட்டிருப்பாங்க. அதோட நகர்றதே கஷ்டம். இன்னும் மோசமாக்குற விதமா அங்க கொடுக்குற சாப்பாடு புழுக்கள் இல்லாம இருக்கவே இருக்காது. அதோட குடிக்க தண்ணீர் கிடைக்கிறது காஸ்ட்லியான ஒண்ணு. லண்டன்ல இருந்து வந்த அந்த டூரிஸ்டரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னு தெரிஞ்சா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. வந்த இடத்துல தாய் கேங் ஒண்ணு இவரை தாக்கியிருக்கு. அதுல பலத்த அடிபட்டு ஒரு கண்ணையே இழந்துட்டாரு. ஆனா போலீஸ் பாதிக்கப்பட்ட இவரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவர் திரும்ப அவங்கள தாக்குனாருன்னு. ஏன்னா தற்காப்புக்காக திருப்பி தாக்குனா அரெஸ்ட் பண்ணிடுவீங்களா? தியார்பகிர் பிரிசன்னாலே எல்லாரும் கொலை நடுங்குவாங்க. ஏன்னா 80-90களில் கைதிங்க அந்த அளவுக்கு உள்ள கொடூரமா சித்திரவதைப்படுத்தப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கான குர்திஷ்ங்கிற ஒரு இனத்தை சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் உச்சகட்டமான சித்திரவதையை அனுபவிக்க வச்சாங்க. அந்த காலகட்டத்தில் இதான் மோசமான ஒரு சிறைச்சாலை. இப்போ மாறிடுச்சான்னு கேட்டா 2வது மோசமானதா இருக்கு. எதுவும் மாறல, இன்னும் மோசமா தான் இருக்கு. சாதாரணமான கைதிகளையே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சித்திரவதைப்படுத்தப்படுறாங்க. அதுவும் பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு உள்ள வந்தா அந்த கைதிகளை அடிச்சு மின்சாரத்தினால ஷாக் வைப்பாங்க. அதுவும் உருப்புலையா.
அதே கைதிங்க பிரிசன் டைரக்டர் நாய்க்கு கூட சல்யூட் பண்ணணுங்கிறது கட்டாயம். சிறைக்கு வர புது கைதிங்களை வரவேற்கிற விதமா குளிப்பாட்டுவாங்க. எப்படின்னா மனுஷன் மலம் நிறைஞ்ச தண்ணியில. பெட்டக் ஐலாண்ட் பிரிசன், ரஷ்யா. இது ஆல்கட்ராஸ் ஆஃப் ரஷ்யான்னு அழைக்கப்படுது. இந்த ஐலாண்டுக்கு நடுவில் உள்ள சிறைச்சாலையில 193 கைதிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. அந்த கைதிங்க எல்லாம் மோசமானவங்களும் மோசமானவனுங்க. ஒரு நாள்ல 23 மணி நேரமும் அந்த செல்லுக்குள்ள தான் அடைக்கப்பட்டிருப்பாங்க. அங்கிருந்து தப்பிக்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒன்று. 1 மணி நேரம் வெளியே அனுப்புவாங்க. ஆனால் அதுவும் ஒரு கேஜுக்குள்ள அடைச்சி வச்சு அதில் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். பிளாக் டால்ஃபின் பிரிசனை விட இது என்ன மோசமானதுன்னா, இங்கே கைதிகளுக்கு ப்ராப்பரான பாத்ரூம் ஃபெசிலிட்டியே கிடையாது. அவங்க கடமைகளை ஒரு ஸ்டீல் பக்கெட்லேயே தான் முடிச்சுக்கணும். இந்த பிரிசன் ஒருத்தரை 6 மாதத்திலே மன ரீதியாக அழிச்சுடுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்கே தனிமையில் சர்வே ஆகுறது கஷ்டம்.